ஒரு கிராமமே இந்த சின்ன பையனை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஒரு நாள் இந்த பையன் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். எப்படி ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது, விண்ட் இன்ஜின் மூலியமா எப்படி நம்ம தண்ணி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டை செஞ்சு முடிக்கணும்னா உங்களுடைய சைக்கிள் தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவொடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அவங்க குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து அந்த சைக்கிள் மட்டும்தான். இப்போ அவங்க அப்பா கோவத்தில் அவன் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட் உடச்சி போட்டு இதுக்கப்புறம் நீ ஸ்கூல் பக்கம் போடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு. இதை தூரத்துல இருந்து பார்க்குற அவங்க அம்மா இப்போ அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் ஃபேமிலி இழந்தேன், இங்கே வந்து என்னுடைய பொண்ணை இழந்தேன், இதுக்கப்புறம் நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த சைக்கிள் தானே, அந்த சைக்கிள் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பையன் தானே கேட்கறான், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே அவரும் அவங்களோட பையனுக்கு அந்த சைக்கிளை கொடுக்கறதா சொல்லிடுறாரு. இப்போ அந்த பையனோட ரிசர்ச்சுக்காக கூட சேர்ந்து இவரும் எல்லா மெட்டீரியலும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கிராமமே ஒன்று சேர்ந்து விண்ட் இன்ஜின் தயாரிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவோட சைக்கிளை வச்சு எப்படியோ அந்த விண்ட் இன்ஜினை தயாரிச்சு முடிச்சிடுறாங்க. இப்போ காத்து மூலியமா கரண்ட் கிரியேட் ஆகி இப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்து இப்போ தண்ணி வர ஆரம்பிக்குது. அதை பார்க்குற அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். பையனை போய் கட்டி பிடிச்சிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவனை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க.